கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதத்துக்கு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி குறையிறது வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. வணக்கம். சரி, ரீசெண்டாக அந்த எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் ஒரு திருநங்கை அவங்க வந்து மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்ணதா சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சார் இந்த சர்ஜரி எனக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி, ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி, கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரிஸ், எண்டோஸ்கோபிக் பலூனு ஆர் ஸ்வாலோபிள் பலூன், அதே மாதிரி ஒபிசிட்டிக்கு ரிலேட்டட் மெடிசன்ஸ் எல்லாத்துக்கும் யாருக்கு யூஸ் பண்ண இண்டிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வெளியில் ஓப்பன் அப் பண்ண ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஓப்பன் அப் பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க விரும்புவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஓப்பன் அப் பண்ண அந்த திருநங்கை அவங்களுக்கும் இது இன்டர்வியூ எடுத்த அவங்களுக்கும் ஒரு ஆட்ஸ் ஆஃப். பிகாஸ் வெளியில் கொண்டு வரது பாசிட்டிவ் விஷயத்தை வெளியில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, என்ன ஒபிசிட்டிக்காக நம்ம இதுக்கெல்லாம் ஒரு சர்ஜரியா, மெடிசன்ஸா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் அ டாக்டர்ஸ் we are not addressing ஒரு 5 கிலோ வெயிட் இருக்கவங்க 10 கிலோ வெயிட் இருக்கவங்களை அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. we are addressing more than 40-50 kgs இருக்கிறவங்களை பற்றி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் 40-50 kgs இருக்கிறவங்களை பற்றி. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஒரு நல்லது பண்ணுவான்னு கேட்டிங்களா? டயபெட்டிஸை க்யூர் பண்ணும், ப்ரெஷரை க்யூர் பண்ணும், தைராய்டு இஷ்யூஸை க்யூர் பண்ணும், ப்ளஸ் குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கும், கொரட்டை வர பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ விஷயத்த நம்ம சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மெடிசன்ஸும் சர்ஜரியுமே ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணும். பட் தர் இஸ் ஆல்வேஸ், திருப்பி சொல்கிறேன், தர் இஸ் ஆல்வேஸ் இண்டிகேஷன். இவ்வளோ செலிபிரிட்டி சர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சர்ஜரிஸ் எல்லாம் 1995 இந்தியாவில் இருக்குது. 2005 தமிழ்நாட்டில் மறுபடியும் லேப்ரோஸ்கோபிக்கு ஆரம்பிச்சோம். இப்போ வரைக்கும் எவ்வளோ செலிபிரிட்டி சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மீடியாவில் ஓப்பன் அப் பண்ண செலிபிரிட்டிஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அவருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அவங்களுக்கும் சர்ஜரி பண்ணிருக்கான்னு சொல்லி அவங்களோட யூடியூப் சேனல்லேயே அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் நல்ல விஷயத்தை வெளியில் கொண்டு வரது ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இப்போவும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒபிசிட்டியை எப்பவுமே ஒரு டிசீஸாக பாருங்க, அது எனக்கு ஒரு குறைபாடாக பார்க்காதீங்க. உடல் பருமனால அவதிப்படுறவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும்.